ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான புளிச்சக்கீரை துவையல், சட்னி, இல்லை இந்த ஆந்திராவில் சொல்கிற மாதிரி கோங்கரா துவையல், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு கீரையை சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா, கொஞ்சோண்டு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதெல்லாம் போட்டு வறுத்து விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக புளியும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன். இதில் போடுற வெந்தயம் சிறு கசப்பை உண்டு பண்ணும். உங்களுக்கு அந்த கசப்பு சுவை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய பூண்டு, அந்த பூண்டு எல்லாம் நல்லா செவக்க வறுத்து விட்டு அதையும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் உரலில் போட்டு கொரப்பாக அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா மிக்சியிலே போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த புளிச்சக்கீரையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு கலந்து விட ஆரம்பிங்க. அந்த சூட்லேயே கலர் மாறி அப்படியே ஒரு மாதிரி வளன்னு வரும். ஸோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கரண்டி வச்சு அழுத்தி விட்டு எடுத்து விட்டுட்டே வந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி கொழப்பாக வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்ல எண்ணெயிலே வேகணும்னு நினச்சிங்கன்னா நல்ல எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அளவாக தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ஃபைனலாக எண்ணெயில் தான் நம்ம அதை போட்டு பெரட்ட போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாம் ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கீரை இடையிடையே கலந்து அதையும் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு முறை ஃபஸ்ட்டு பூண்டு அந்த மசாலா கலவை எல்லாத்தையும் ஒரு தடவை கொரப்பாக அரைச்சிட்டு அதிலே கீரையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தொகையில் பாருங்கள், அந்த மசால் வந்துட்டு அப்படியே திரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வதக்கி விட போகிறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மரக்கரண்டின்றனால எனக்கு அது அப்படியே ஒட்டிகிட்டே வரும். நம்ம எண்ணெய் சேர்க்க ஒட்டாமல் வரும். நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அது ஊறுகாய் மாதிரி ஸ்டோர் பண்ணோம்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நான் உடனே காலி பண்ணிடுற மாதிரி இருக்கிறதுனால நான் அளவாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எனக்கு உப்பு பத்தாததுனால திரும்ப நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான். இதை நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அது ஆயில் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா இது ஆயில் அப்சர்வ் பண்ணுறதை நிறுத்திட்டு எண்ணெயை வெளியே கக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கலந்து விடணும். இந்த சட்னி எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பசங்க வந்து அடித்து நவுத்துவானுங்கன்னா பார்த்துக்கோங்க. எப்போவுமே எந்த கீரை செஞ்சாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடணும். அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். உங்களுக்கு கசப்பு வேண்டாம்ன்ற பட்சத்தில் அந்த வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை கசப்பு பிடிக்கும்னா அந்த சிறு கசப்பும் ஒரு சுவை தான். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்கும்னா அதை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். லைட்டாக சாப்பிடும்போதும் லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட எங்கள் வீட்டில் ஒரு கார கத்திரிக்காய் செய்வோம். அதை வச்சு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் எப்போவுமே ஹெல்தியானதை கண்டிப்பாக கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.